இன்றைய தேவ வார்த்தை பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுங்கள். ஆமேன். நம்முடைய வாழ்வில் பல கவலைகள் வந்தாலும் அவைகளை மனதில் சுமந்து கொள்ளாமல் ஜெபத்தில் தேவனிடம் ஒப்படைக்க வேண்டும். ஸ்தோத்திரத்தோடே கூட நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் நமக்கு சமாதானத்தையும் ஆறுதலையும் தருவார். வாழ்க்கையில் சவால்கள் வரும்போது நாம் இந்த வசனத்தை கூறும்போது தேவன் சமாதானத்தை தந்தள்ளுவார். நாம் நம்முடைய கவலைகளை விட்டுவிட வேண்டும். நன்றி உணர்வுடன் எப்போதும் ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய கவலைகளை தேவனிடத்தில் தெரியப்படுத்த வேண்டும். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம் இருதயத்தை ஆளும். நம் கவலைகளை விட்டுவிட்டு நன்றி உணர்வுடன் ஜெபிப்பதன் மூலம் தேவன் நமக்கு நன்மையானவைகளை தருவார். நாம் கவலைப்படுவதை விட்டுவிட்டு கடந்த நாட்கள் தேவன் நமக்கு செய்த நன்மையை நினைத்து நன்றி உணர்வோடு ஸ்தோத்திரம் சொல்லி துதிக்க வேண்டும். அப்பொழுது தேவ சமாதானம் நம் இருதயங்களை ஆளும். நாம் எல்லாவற்றையும் குறித்தும் கவலைப்பட வேண்டாம். தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். நாம் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். நாம் விசுவாசித்து ஜெபிக்கும்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். இன்று நாம் நம்முடைய கவலை தேவனில் தெளிவுபடுத்துவோம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆளும். ஆமேன். அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய நாளைக்கான கிருபை செய்தபடியால் நம்ம ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எதை குறித்தும் நாங்கள் கவலைப்பட வேண்டாம்னு சொன்னீங்க. ஆண்டவரே, இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசிரியங்க, பாதுகாத்து கொடுங்க. எதை குறித்தும் கவலைப்படாமல் இருக்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அதுக்குரிய சுகத்தை பலத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஊழியக்காலையும் அவள் குடும்பங்களையும் அவள் பிள்ளைகளையும் ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, +2 எக்ஸாம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல மதிப்பெண் ஊருக்கு கொடுத்துருக்கா ஸ்தோத்திரம். 10th டெஸ்ட்டும் நல்ல மதிப்பெண் வாங்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அதுபோல் வேலையில்லாவுக்கு நல்ல வேலையை கொடுங்கப்பா. வியாபாரங்களுக்கு நல்ல வியாபாரத்தை கொடுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாளையும் பிறந்த நாள் கொண்டாடுவதற்கு நல்ல வசங்களை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். திருமண நாள் கொண்டாடுவதற்கு நல்ல திருமண வரங்களை தரும்படியாக ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இந்த நாமளும் உங்களுடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வித்து பாதுகாத்து நடத்துங்க. தேசத்தை ஆசிரியங்க. தேசத்தை ஆளுநர் தலைவர்களை கர்த்தர் ஆசிரியங்க முடியாது ஜெபிக்கிறேன். ஞானத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன். நாமளும் ஆசிரியங்க, பாதுகாத்து கொடுங்க, வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமேன்.